மக்களே நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இப்போ தேங்காய் சாப்பிட்டு வரேன். கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வச்சு முட்டைக்கோஸ் பொரிச்சு சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு வீடியோ படம் வந்தாச்சு. யூடியூப் சேனலில் ஏதாவது டவுட்ஸ், யூடியூப் சேனலில் புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும், இல்லை யூடியூப் சேனல் ஆரம்பித்து 3 மாதத்துக்குள்ளே உள்ள சேனலில் நிறைய வெரிஃபிகேஷன்லாம் பண்ணலாம். அது ஏதாவது யூடியூப் சம்மந்தமாக என்ன பிரச்சனைனாலும் A to Z நம்பர் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க. ப்ரொமோஷன் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், ப்ரொமோஷன் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போயிடுவோமா? அடுத்து வந்து இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இல்லை நேற்றே ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்னன்னா, நம்ம வந்து நம்ம நேர்மையாக இருக்கணுமேன்ட்டு ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் யூடியூப்பில். எனக்கு ஒரு அம்மா பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் வீடியோவில் நேற்று சொன்னேன். சிலர் வந்து சில விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா எனக்கு பண உதவி செஞ்சாங்க பார்த்தீங்களா, அந்த அம்மா வந்து இதை நீ வெளியில் சொல்ல வேணாம் பாப்பா, யூடியூப்பில் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. என் பேரையும் சொல்ல வேணாம், நீ நான் பணம் கொடுத்தா சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. ஆனால் நான் இருக்கேன் பார்த்தீங்களா, ஒளிய தெரியாதவன் தலையார் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்ச மாதிரின்னு ஒரு பழைய பழமொழி சொல்லுவாங்க எங்கள் ஊரில். எதையுமே நேர்மையாக செய்யணும், எதையுமே வந்து மறைக்கக்கூடாது. நமக்கு ஒரு அதாவது வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து கொடுக்குறவர்களுக்கு. ஆனால் வாங்குகிற நம்ம நேர்மையாக இருக்கணும். நம்ம எல்லா விஷயங்களும் மறைக்கக்கூடாது. நமக்கு ஒருத்தர் உதவி செய்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம வெளிப்படையாக சொல்லணும். நிறைய பேரோட அந்த வாழ்த்துக்கள் அந்த அம்மாவை போய் சேரணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கு நேற்று ஒரு கமெண்டு, பிச்சை எடுத்து வீடு கட்டுறியான்ட்டு, அசுபந்து அப்படின்ட்டு ஒரு பேர் ஐடியா கூட கரெக்டாக எழுத தெரியாத ஒருத்தவங்க. இது யாருன்னு எனக்கு தெரியும், வேணும்னே செய்கிறாங்க. சில நாட்களாக இந்த தொழில் வளர்ச்சியில் நான் அந்த மாதிரி யூடியூப்லாம் சொல்லித்தரேன்ல, இதெல்லாம் சிலருக்கு பிடிக்கலை. வேணும்னே வந்து அவங்க மனசில் என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து வன்மத்தை கக்குகிறார்கள், கக்கிட்டு போகிறாங்க. அது கடவுள் பார்த்துக்குருவார். நான் இப்பயும் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒருத்தவங்க உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு கமெண்டில் சொல்கிறீங்க, நீங்கள் 4 பேருக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னாங்க. ஒன்று புரிஞ்சுக்கிறணும், நான் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தது எனக்குன்னு சில தேவைகள் இருக்கிறத, என் குழந்தைகளுக்குன்னு சில தேவைகள் இருக்குது, அதை என்னால் நிறைவேற்றிக்க முடியல. எங்களுக்குன்னு இந்த தேவை, என்னுடைய தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் நான் இதை ஆரம்பித்தேன். அதுக்காக ஒருத்தர்கிட்ட நான் செய்கிற வேலைக்கு பணம் கேட்கவே கூச்சப்படுறேன். நான் எப்படி நான் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்காம இருந்திருப்பேன் நீங்கள் எப்படி நினைக்கலாம்? அந்த கமெண்ட் போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் யாருக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கேங்கிறது நான் சொல்லி கொடுத்தவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ நான் சொன்னேன்ல, அதே தான். அந்த அம்மா எனக்கு பணம் கொடுத்தத நீ வெளியில் சொல்லாதம்மான்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் நான் யாருக்கு சொல்லி கொடுத்தனோ, இலவசமாகவோ இல்லை குறைச்சிக்கிட்டோ நான் சொல்லி கொடுக்குறனோ அது அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும், கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும். அந்த கமெண்ட் போடுற நெகட்டிவ் பர்சனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம செய்கிற நல்ல விஷயங்கள் 4 பேரை போய் சேரட்டும். கெட்ட விஷயங்கள் வந்து 40 பேருக்கு போகுது. அதுதான் வந்து இந்த யூடியூப்பு. நம்ம என்ன தான் நல்லது பண்ணாலும் இந்த சொல்லுவாங்களே, தென்னை மரத்துக்கு கீழே நின்று பனைமரத்துக்கு கீழே நின்று பாலை குடித்தாலும் கல்லுதேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உலகம் இது. யூடியூப்பில் நம்ம எவ்வளவு தான் நேர்மையாக இருந்தாலும், எவ்வளவு தான் நம்ம நல்லவர்களாக இருந்தாலும், அவங்களுக்கு என்ன அடியார்த்தி யூடியூப்பில் வந்த காசுன்னு சொல்லுவாங்க. அதே தான் எல்லாருமே பின்னாடி பேசத்தையும் செய்வாங்க. இன்னொருத்தவங்க கமெண்டு, யூடியூப்பில் வந்த காசில் வீடு கட்டிட்டேன், அரை சக்க வெரி குட்டு. நான் அந்த யூடியூப்பில் சம்பளமே ஒரு 1.5 வருஷமாக தான் வாங்குகிறேன். அதுவும் எனக்கு மாதம் வராது, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டிகிட்டே வரும். எனக்கு சம்பளம் வரும்போதெல்லாம் நானும் உங்கள்கிட்ட 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருதுன்னு சொல்ல தான் செய்கிறேன். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய அந்த 10,000 ரூபாயில் நான் என் வீட்டு செலவை பார்ப்பேனா, கடன் கட்டுவேனா, லோனை கட்டுவேனா, அதை விட்டுட்டு வீடு கட்டுறதுக்கு இந்த 10,000 ரூபாயில் நான் வீடு கட்டிடுவேனா அப்படின்னு. ஆனால் இந்த மாதம் 10,000 ரூபாயில் அவங்க சொன்ன மாதிரி என் கொத்தனாருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் பயன்படுத்திக்கிட்டாரு தான், இல்லைன்னு சொல்லலை. அது இந்த மாதம்தான். 3 மாதத்துக்கு முன்னாடி நான் வீடே கட்ட ஆரம்பிக்கலை. தயவு செஞ்சு அந்த மாதிரி நினச்சிக்கிறாதீங்க. யூடியூப்பில் இது வரைக்கும் எனக்கு வந்த மொத்த சம்பளமே ஒரு 1,20,000 1,30,000 இந்த மாதிரி தான் இருக்கும். அது அப்பப்போ செலவாயிருச்சு. தயவு செஞ்சு அந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்களுக்கெல்லாம் ஒரு மனசு வருமா வராதான்னு தெரியலைங்க. இது நெகட்டிவ், நீங்கள் தள்ளி விட்டு போயிருங்கன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது பாதிக்கப்படுற எனக்கு வந்து
மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஒருத்தவங்க யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காமல் போயிடுவாங்க. கமெண்டில் என்ன கமெண்ட் வந்தாலும் அதை டெலீட் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து நேற்று ஒரு 2, 3 கமெண்ட் எனக்கு மனசு ரொம்ப காயப்படுத்திடுச்சு. இனிமேல் நான் தயவு செஞ்சு எனக்கு யார் என்ன உதவி செஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேங்க. இந்த யூடியூப்பில் நான் உண்மையாக நேர்மையாக இருந்ததுக்கு எனக்கு ஒரு செருப்படியா? சொல்லுங்கள். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை. நம்ம கஷ்டமாக இருக்குதா இல்லையா சொல்லுங்கள். சரி, போயிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அம்படுத்தேன். அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஏழைகளாக இருந்தால் எல்லாருமே எப்படி சொல்கிறது, எல்லாருமே பணத்துக்காக கஷ்டப்படுறவங்கன்னு அதை எப்படி சொல்கிறது, பணம் பணம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. இங்கே நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க. நம்ம நல்லவங்கங்கிறது நம்ம யாருக்கிட்ட நம்ம பழகுறோமோ அவங்களுக்கு தான் தெரியும். இது சும்மா ஒரு ஃபோனில் ஒரு வீடியோ பார்க்குறியே, நான் பேசுகிறேன், இது மட்டும்தான் தெரியும். நான் சில விஷயம் நடிப்பேன், காமெடி பண்ணுவேன், நான் சும்மா ஷார்ட்ஸுக்காக ஏதாச்சும் பேசுவேன். அதை வச்செல்லாம் நீங்கள் ஒருத்தவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்ட்டு தயவு செஞ்சு இடப்படாதீங்க. அவங்களுக்கு இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒருத்தவங்களுக்கு நிறைய வலி வேதனைகள் எல்லாமே இருக்கும். வீட்டுக்குள்ளும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். யாரும் எதையும் காட்டிக்கிற மாட்டோம். நான் முழுசாக என் பிரச்சனைகள்லாம் நான் சொல்ல ஆரம்பித்தா எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் தான் இருக்கும். எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லையா? அது மாதிரி தான் எனக்குள்ள பிரச்சனைகளை நான் சாதாரணமாக வெளிப்படையாக சொல்லுவேன், அவ்வளோதான். என் ரொம்ப பர்சனல் விஷயங்கள், பர்சனல் பிரச்சனைகளை நான் இது வரைக்கும் யூடியூப்பில் சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டேன். ஆமாம், இதுதான் எல்லாருக்குள்ள ஒரு இயல்பு தான். தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. வேறு என்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, என்ன சொல்கிறது, ரோல் ஆகுது. ஏன்னா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மனசு ஒரு மாதிரி டக்குன்னு இதாயிடுச்சு. அதுதான், பொறாமைப்படாதீர்கள். வீடு கட்டுறோம் தான். நாங்கள் வந்து நேற்றே சொல்லிட்டேன், நாங்கள் எப்படி வீடு கட்டுறோன்ட்டு. எங்கள் அம்மா போட்ட நகையத்தை வச்சு அடகு வச்சு, அப்புறம் எங்கள் வீட்டுக்காரரு அண்ணன் அவங்க கொஞ்சம் கொடுத்தாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப வாங்கலை, கொஞ்சம் கடை வாங்கியிருக்கோம். இனிமேல் கடவுள் நமக்கு நல்ல வழி காட்டுனார்னா பகவானே நல்லபடியாக வீடு கட்டி குடி போவோம். இன்னும் செலவுகள் நிறைய தான் இருக்குது. எல்லாருக்குமே பிரச்சனை இவ்வளோதான். நீ பேசி பேசி வாங்குறியான்னு கேட்குறாங்க. இன்னொரு விஷயத்த நான் சொல்லிக்கட்டுமா? பேசி பேசி இங்கே யாரும் வாங்க மாட்டாங்க. கொடுக்குறவங்களுக்கு அவங்க ஒன்றும் மன வளர்ச்சி இல்லாதவர்கள் கிடையாது. அவங்களுக்கு தெரியும் யார் எப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் வந்து வெளிப்படையாக என் மனசில் உள்ள பாரத்தை உங்ககிட்ட தான் சொல்ல முடியும். நான் யார்ட்டையும் இங்கே கூட பழகுறவர்கிட்டலாம் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் ஃபோனில் ஷேர் பண்ணிக்கிடுவேன். இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு பண உதவி பண்ணுறாங்க பாருங்கள், ஒரு அம்மா பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நான் ஃபோன் போட்டு பேச மாட்டேன். ரெண்டாவது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோன் போட்டால் ஒரு வேளை ஐயோ அந்த பிள்ளை பணத்துக்காக ஃபோன் பண்ணுதுன்னு அவங்க மனசில் ஒரு எண்ணங்கள் வந்துருமோன்ட்டு நான் அவங்களுக்கு ஃபோன் போட்டு கூட பேச மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு ஆளை போய் இப்படி பேசிட்டாங்களேன்னு எனக்கு மனசில் ஒரு வருத்தம். இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த அம்மா ஏப்பா கஷ்டப்படாத, பேசுகிறவங்க பேசுகிறாங்கன்னு அந்த அம்மா கூட ஃபோன் போட்டு பேசுவாங்க. இருந்தாலும் நல்லவங்கள் இருக்கிற உலகத்தில் இப்படியும் சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒருவேளை அவங்களுக்கு யாரும் அந்த மாதிரி உதவி பண்ணலைன்ட்டு பொறாமையில் பேசுகிறாங்களோ என்னவோ, அதுக்கு அவங்க யாருக்காவது உதவி பண்ணியிருக்கணும். இந்த உலகத்தில் நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணுறோம்னா அவங்களே நமக்கு வந்து உதவி பண்ண மாட்டாங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு எனக்கு எங்கள் அம்மா வந்து யார் குழந்த பெக்க போனாலும், தாய் இல்லாதவங்க, தகப்பன் இல்லாதவங்க, யாராவது கொஞ்சம் வீட்டில் ஆள் பேர் இல்லாதவங்க, யார் இடுப்புலினாலும் எங்கள் அம்மா ஓடி போயிடுவான். பாண்டி என்னை பெற்றவ. நான் பிள்ளை 2வது பையனை மாதமாக இருக்கும்போது யாருமே இல்லை. எனக்குன்னா மனம் வருத்தம். நம்ம எங்கள் அம்மா அவ்வளோ செஞ்சிச்சு நம்ம சொந்தக்காரவங்களுக்கு, நம்ம செஞ்சவங்க யாருமே நீ வந்து என்னன்னு கேட்கலையேன்னு நினச்சேன். நமக்கு சம்மந்தமே இல்லாதவங்க ஒருத்தவங்க வந்து எனக்கு ஆஸ்பத்திரியில் கூட இருந்தாங்க. அதுதாங்க இயல்பு, அதுதான் வாழ்க்கை, அதுதான் கர்மா. நம்ம ஒருத்தருக்கு செஞ்சோம்னா அவங்க தான் நமக்கு திருப்பி வந்து செய்வாங்கன்னு கிடையாது. இங்கே வந்து புதுசாக தான் நமக்கு அறிமுகம் ஆவாங்க. இதே மாதிரி தான் என் வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது. உங்கள் வாழ்க்கையில் எதாவது நடந்திருந்தால் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரையும் மனசால் திட்டாதீங்க. பை.